இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 1-6 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாயிருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. அன்பானவர்களே, ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா கொலை பண்ணினவனுக்கு ஒரு தண்டனை இருக்கும். கோர்ட்டில் சிறையில் போடுவாங்க. கொலையை தூண்டுகின்ற அல்லது உடந்தையாக இருக்கிறான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கிறது. பாவ சோதனைகள் வரும், அது ஒரு வகையிலே நல்லது என்று நான் சொல்லுவேன். அப்படி வந்தால்தான் கடவுளை சார்ந்து வைராக்கியமாக பற்றி கொண்டு இருப்பவர்கள் யார் என்று நன்கு தெரியும். சோதனை வேளையிலும் நெருக்கடி வேளைகளிலும் கூட இயேசுவை பற்றி கொண்டு இருப்பவர்கள் தானே உண்மையான நம்பிக்கையாளர்கள். அதை வெளிப்படுத்துவது சோதனையை வெல்லுகின்ற நிகழ்ச்சி தானே. அதனால் சோதனைகள் வரும். ஆனால் யாரால் அந்த இடரல் வருகிறதோ, அந்த சோதனை வருகிறதோ, அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளி விடுவது நல்லது இயேசு சொல்லுகிறார். அவர்களை குறித்து அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவனுக்கு ஐயோ கேடு. அப்ப கண்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, கண்ட மாதிரி மூஞ்சியில தடவிக்கிட்டு, மற்றவனை மயக்கிற மாதிரி வர்றது, மயக்கிற மாதிரி சிரிக்கிறது, தன் இஷ்டம் போல நடக்கிறது, அப்படிப்பட்ட ஆண்களை பெண்களை என்ன சொல்லணும்? நீ வர்றது கோயிலுக்கு, என்னத்துக்கு ஜோடனை? நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையாளன் என்று பெயர் பெற்று இருக்கிறாய். ஜோடனை என்னத்துக்கு? சுத்தமாயிரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா பவுடர் அடி. அதுக்கு என்னத்துக்கு என்னென்னமோ தடவுற ஃபேஷியல் என்னத்துக்கு? அப்ப நீ அழகா இல்லைன்னு உலகத்துக்கு தெரிவிக்கிற, அழகா இல்லை, முடிஞ்சவரெல்லாம் அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்னு. ஒன்னு அழகா இல்லைன்னு அவன் சொன்னான்? அவன் சொன்னானா? அன்பானவர்களே, கடவுள் கொடுத்த அழகை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. கடவுள் கொடுத்த அழகு எல்லாவற்றையும் விட சிறந்தது. அந்த அழகு என்ன? நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நம்மிடம் இருக்கிற நல்ல பண்புகள், நம்முடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு, நம்மிடம் வெளிப்படுகின்ற நேர்மைத்தன்மை, நாம் செயல்படுத்துகின்ற நீதி உணர்வு, அவைகள்தான் அழகு. அந்த அழகை அணிகலன்களாக அணிந்து கொள்ள நாம் முயல வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உண்மையான அணிகலன்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. பகலில் ஒழுகுவதைப் போல நாங்கள் ஒழுகவும், இருளில் ஒழுகுவதைப் போல ஒழுகாமல் பகலில் ஒழுகுவதைப் போல ஒழுக கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்லுவதைப் போல புதிய மனிதனை, புதிய இயல்பை, கிறிஸ்துவை அணிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.